போன சாப்டர் எண்டுல நம்ம ஹீரோ வந்து நாடோடிகள் மாதிரி நாடோடிகள் கூடவே ஒரு குகைக்கு போயிருப்பான். அந்த குகையில மான்ஸ்டர்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ நம்ம ஹீரோ போட்டு தள்ளியிருப்பான். அத பார்த்து அந்த நாடோடிகள்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகியிருப்பாங்க. அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சாப்டர் ஸ்டார்ட்டிங்ல அத்தன மான்ஸ்டர்ஸையும் இன்ஸ்டன்ட்டாவே இவன் சாகடிச்சுட்டான். இவன் இவன் உண்மையாவே யாரு? இந்த கேவோட ஆழத்துல இன்னும் பல அரக்கர்கள், மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு. நீங்க எல்லாரும் வாழ விரும்புறீங்கன்னா, இங்கிருந்து உடனே தப்பிச்சு போங்க. அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே, நல்ல வேளை நம்மலாம் உயிரோட தப்பிச்சுட்டு உடனே இங்கிருந்து ஓடிடுவோம். அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே அங்கிருந்து ஓடுறாங்க. அப்போ ஒருத்தன், அதான் இவன் வந்து, ஹியூம்னிம் நீங்க இங்கிருந்து போக போறது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா நான் இங்க செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு. அப்படின்னா உங்க வேலையில நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல அதெல்லாம் வேணாம். எல்லாத்தையும் நானே தனியா சமாளிச்சுப்பேன். குறிப்பா முகத்த மறைச்சிட்டு இருக்கிறவங்கள சந்தேகப்படுறது வந்து இயல்பு தானே! அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அத கேட்டு இவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்னா, அதுதான் உங்களோட விருப்பம்னா எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஐ விஷ் யூ லக் ஹியூங்னிம் அப்படின்னு இவனும் சொல்றான். அதுக்கப்புறம் வாளுல ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தனை வெட்ட போயிட்டு இருக்கான். கடைசியா ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இன்னும் மிச்சம் இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அதுக்கு இவன் வந்து, இந்த தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். என்ன மட்டும் கொன்றாதீங்க. அதுக்கு இவனை கொல்ல வரவனும், ச்சே 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 ச்சே, என்ன நீ தப்பா நினைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. நான் இதை பண்ண வர்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். இப்போ நம்ம பலிக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். அதனால இது எல்லாத்தையும் பலிபீடத்துல ஏத்துங்க அப்படின்னு இவனும் சொல்றான். அதை கேட்ட அங்க இருந்தவங்களும் எஸ் சார் அப்படின்னு சொல்றானுங்க. சரி, இப்போ ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணலாமா? ச்சே, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். இவனும் என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். அங்க இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதுக்கு இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஒரு வேகபாண்டா, இவ்வளவு தூரம் இவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்க்கறாங்க. அப்ப இந்த குரூப்போட லீடரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன பேசுறான்னா, அடச்சே, இப்ப இருக்க சுச்சுவேஷனை பார்த்தாலே நல்லா தெரியுது நீ எங்க எல்லாரையும் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். சில வேகபாண்ட்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் காப்பாத்தி குகைக்குள்ள வந்துட்டு இருக்கப்ப திரும்பவும் சில மான்ஸ்டர்ஸ் வந்து எங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிச்சு. அதுல அன்பார்ச்சுனேட்லி மொத்த வேகபாண்ட்ஸுமே செத்துட்டாங்க. அதனால பலியானவங்களோட தலைகளை மட்டும் வெட்டி பலிபீடத்து மேல வச்சு அவங்களுக்காக நாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீ இது எல்லாத்தையும் பார்த்ததே இல்லாத மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ சிம்பிளாவே தப்பிச்சு அதை பார்த்து இவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் காண்டாயிட்டு அவனோட சோடு எடுத்து இவனோட கையை துண்டாக்கிடுறான். ஒரு கையை மட்டும். அவனோட ரத்தத்தை பார்த்து அவனும் ஆ அப்படின்னு கத்திட்டு, யூ சன் ஆஃப் பீச் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசியமா கேட்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், 3 மாசத்துக்கு முன்னாடி மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காக நீங்க எல்லாரும் இந்த குகைக்குள்ள வந்திருப்பீங்க. இந்த பலிபீடத்தை பார்த்திருப்பீங்க. எசன்ஸ் ஆஃப் அப்சர்பிங் டீமன் லார்ட், அவர் பேர் வந்து ஹியூக் முடோக். அவர் எழுதின டிமானிக் ஆர்ட்ஸ் புக்கை பார்த்திருப்பீங்க. அந்த புக்கு பேர் வந்து த ட்ரூ ஆர்ட் ஆஃப் பிரில்லியன்ட் பிளைண்டிங் எசன்ஸ் அப்சர்ப்ஷன். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் வால்யூம் இப்போ உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொன்ன உடனே இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ 100 மனுஷங்களை பலியா தர்றவங்களுக்கு அந்த புக்கோட செகண்ட் வால்யூமும் நிறைய வெல்த் செல்வத்தையும் தர்றதா சொல்லிட்டு அதுல எழுதி இருந்திருக்கும். அதை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு செகண்ட் வால்யூமும் நிறைய வெல்த்தும் தேவை அப்படின்ற காரணத்துக்காக சாதாரண அப்பாவிங்களான நாடோடிகளை இங்க வர வச்சு அவங்கள பலியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க எல்லாரையும் கொல்றதுக்கு இதுவே போதுமான காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யார்ரா நீ, இதெல்லாம் தெரிஞ்சாலும் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கிற அந்த திமிருத்தனமான டைலாக்கை இவனும் கேட்டுட்டான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா, இங்க இருக்க எல்லா பாஸ்டர்ஸையும் இன்னைக்கே சாகடிக்கிறேன். என்ன, அவனை குள்ளுங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஆர்டர் கொடுக்குறான். அதை கேட்ட அங்க இருந்து எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும், வெரிவெல், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் உங்களை சாகடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அங்க யாரோ வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மை இது வந்து ஒரு சாதாரண படுகொலை இல்ல, இது வந்து ஒரு கலை படைப்பு. வாட் ஏ ஷேம், அவனை நான் என்னோட கண்ணால பார்த்திருந்தா அவன் பண்ண இந்த படுகொலைகளை நான் பார்த்து ரசிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கேப்டனோட பொண்ணத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டனோட தலையை அவனோட காலாலேயே நவுத்தி பார்க்கறான். அங்க ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கு. ஐ சி, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நான் மாட்டிக்கிட்டேன். அங்க என்ன எழுதி வச்சிருக்குன்னா, உயிரோடு இருக்க விரும்பினா இனிமே என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கான். வெல் இந்த நிலைமையில என்னோட ஸ்கூல் கௌரவத்தை நான் எப்படி காப்பாத்துறது? அதனால நான் உன்னை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன், நேம்லெஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். இதோடு இந்த சாப்டர் முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல கு குவாங்லிம் இன்னும் வரலையா? அதுக்கு இன்னொருத்தன், ஆமா நீ சொல்றதும் சரிதான், அவன் என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட் பண்றான் அப்படின்னு சொல்றான். ச்சே, அவனுக்கு வெயிட் பண்ணி என்னோட எனர்ஜியே ட்ரெயின் ஆகிடும் போலியே. ஒருவேளை அவன் ஏற்கனவே மான்ஸ்டர் கிட்ட பிடிபட்டு செத்துட்டானா? அதுக்கு இன்னொருத்தன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவன் த ட்ரூ ஆர்ட் ஆஃப் பிரில்லியன்ட் பைண்டிங் எசன்ஸ் அப்சார்ப்ஷன் அதை கத்துட்டு இருக்கான், அதனால அவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் செத்துட மாட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் வந்து, அது உண்மைதான், ஆனா எனக்கு ஏதோ வித்தியாசமான ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்றான். இவன் பேர் என்னன்னா லோன் டேரி பிளட் அசாசின் காச்சு ஹியூன், இதுதான் இவன் பேரு. அதுக்கப்புறம் இவன் யாருன்னா, இவன் தான் நம்ம ஹீரோவை இந்த மிஷினுக்காக இன்வைட் பண்ணவன். இவன் என்ன சொல்றானா, சரி விடுங்க, அவன் இங்க வரலன்னா இழப்பினவும் அவனுக்கு தான் சின்ஸ், ஏன்னா நமக்கு ஏற்கனவே கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு, த ட்ரூ ஆர்ட் ஆஃப் பிரில்லியன்ட் பைண்டிங் எசன்ஸ் அப்சார்ப்ஷன். அதுக்கு இந்த கிழவன் வந்து சிரிச்சுக்கிட்டே, நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன், இனிமே நம்மளால அசன் ட்ரிலிமை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அந்த கிழவனும் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். வெயிட் பண்ணுங்க ஆர்டர் சேட்ஸ், உங்களோட முகத்திரியை கிழிச்சு இந்த உலகத்தையே நாங்க ரத்தத்தால மூழ்கடிக்க போறோம். அதுக்கு இந்த கிழவனுக்கு பக்கத்துல இருந்தவன், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கூக்குவாங்லிம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு இந்த கிழவனும், ஆமா நீ சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது, நம்மளோட வெல்த்தை நம்ம ஏன் இவனுக்குள்ளலாம் பிரிச்சுக்கணும், அதனால உன்னோட ஆசைப்படி அவனுங்களை என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு இந்த கிழவனும் சொல்றான். அதை கேட்ட இவனும், இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனுங்க கிட்ட போயிட்டு, சரி நீங்க எல்லாரும் எங்க கூடவே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுக்கு நான் உங்களை எல்லாரையும் பாராட்டுறேன், அதுக்கு பரிசு தரணும்ல, உங்களுக்கு என்ன பரிசு தரலாம்னு சொல்லிட்டு நானும் குரூப் லீடரும் நல்லா திங்க் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு பரிசை முடிவு பண்ணோம். ஆஹா ரொம்ப, நமக்கு இதுல ஒரு பெரிய தொகை கிடைக்க போகுது, நம்மளும் பணக்காரனாக போறோம், நம்மளும் செட்டில் ஆக போறோம் அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் கனவு கண்டிருக்கானுங்க. ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் கிட்ட வரணுமே. இப்ப அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க. இவனும் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். இவன் தான் சாகடிப்பான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்க ரத்தத்தை கக்குறாங்க. இப்ப அவனும், என்னாச்சு, அதுவும் சடனா இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கான். அந்த கிழவனும், இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதை நீங்க 2 பேரும் இப்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டீங்களே, அதனால நானும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெல் அஃப்கோர்ஸ், எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாரும் இங்க சாக போறீங்க, அந்த உண்மை மாற போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். நீ அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இதை கேட்ட அந்த கிழவனும், யாருடா அவன், அவனை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஒரு நிமிஷம், குவாக்லிம் அவன் எங்க போனா, ஏ பாஸ்டர்ட் அவனை என்ன பண்ண நீ? ஓ கியூரியஸா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, அவனுக்கு என்ன நடந்திருக்குன்றத நீங்க கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க. அந்த ஸ்கிலிட்டன் தான் எசன்ஸ் அப்சார்பிங் டீமல்லாடா. இன்ட்ரெஸ்டிங், சின்ஸ் நீங்க ஒரு எனக்கு சுவாரஸ்யமான விஷயத்தை காமிச்சிருக்கீங்க, அதுக்கு பதிலா நானும் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை காட்டணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே இந்த கிழவனும் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவனுங்க ஆளுகளும் நம்ம ஹீரோ மேல பாயிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சமன் ரெக்யூஸ்ட் சாக்ரிஃபைஸ் ரெக்யூமெண்ட் கம்ப்ளீட், இப்போ ஆரம்பிக்கிறேன், வெளியே வா டுலஹான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டுலஹானை சமன் பண்றான். அதை பார்த்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தவனுங்க ரொம்பவே பயப்படுறானுங்க. இது இது என்ன கருமோதரண்டா இது, இல்ல இது வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் டுலஹானோட அட்டாக்ல பல பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. பல பேரை டுலஹான் வந்து பாதியா கட் பண்ணது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவனும் சும்மா இருக்க முடியாம டுலஹான் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இவன் என்ன சொல்றான்னா, இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இதுக்கும் எனர்ஜின்றது இருக்கும்ல, அந்த எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ண போறேன், த ட்ரூ ஆர்ட் ஆஃப் பிரில்லியன்ட் பைண்டிங் எசன்ஸ் அப்சார்ப்ஷன் மூலியமா இனிமே உன்னோட பவர்ஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்சர்வ் பண்ண பாக்குறான். ஆனா இவன் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா, என்னால இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எந்த ஒரு பவர்ஸுமே உணர முடியலையே ஏன் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும்போது டுலஹான் வந்து ஒரு ஸ்லாஷை போட்டது. இவன் வந்து அப்படியே பாதியா போறான். அவனோட ரத்தம் அங்க தெரியுது. இதெல்லாம் பார்த்து அந்த கிழவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இது எப்படி, இதெல்லாம் எப்படி சாத்தியம், நீ யாரு, உண்மையா நீ யாரு தான் சொல்லு அப்படின்னு இவனை வாயை திறந்து வச்சுட்டே லபலபன்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட வாயை பிடிச்சி அவனோட பவர்ஸை இவனோட வாய்க்குள்ள செலுத்துறான். த ட்ரூ ஆர்ட் ஆஃப் பிரில்லியன்ட் பைண்டிங் எசன்ஸ் அப்சார்ப்ஷன், அதை பயன்படுத்த நினைச்சு இல்லையா, அப்படின்னா உன்னோட விருப்பம் போல எவ்வளவு வேணாலும் என்னோட எனர்ஜியை உறிஞ்சிக்கோ, சாப்பிட்டுக்கோ, நீ சாகுற வர என்னோட எனர்ஜியை சாப்பிட்டுக்க நான் உன்னை அலோவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லி ஒரு பயங்கரமான டார்ச்சர் பண்ணி அவனோட கண்ணு பிதுங்கி வேற ஏதோ பிதுங்கி பயங்கரமா கத்தி அந்த கிழவனும் கடைசியா சாகுறான். அதுக்கப்புறம் அதை அப்படியே கட் பண்ணி நாடோடிகளோட கில்டு காமிக்கிறாங்க. அங்க அந்த தாத்தா கிட்ட இந்த எல்லா விஷயத்தை பத்தியும் நம்ம ஹீரோ வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். பிளட் உல்ஃப் ஸ்குவாட சேர்ந்த 3 லீடர்ஸுமே டீமன் ஆர்ட்ஸ்ல தேர்ச்சி பெற்றவங்க. அவங்களோட டீமன் ஆர்ட்ஸோட சக்தியை இன்னும் அதிகரிக்க அப்பாவி நாடோடிகளை கடத்திட்டு போய் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அந்த பிளட் உல்ஃப் லீடரான காச்சு ஹியூன் அவனோட தலை, அதாவது அந்த கிழவன் தலை. அதெல்லாம் கேட்ட இந்த தாத்தாவும், என்னது பிளட் உல்ஃப் ஸ்குவாடா, அதுக்கப்புறம் அவனுங்க வந்து டிமானிக் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணியிருந்த
மனுஷங்களா? அப்டின்னா இவ்ளோ நாளா நாடோடிகள்லாம் காணாம போனதுக்கு இவனுங்க தான் காரணமா? அதுக்கு ஹீரோவும் கரெக்ட். அதுக்கப்புறம் பிளட் வுல்ஃப் ஸ்குவாடோட மொத்த மெம்பர்ஸையும் நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் க்ரௌச்சிங் டீமன்ஸ் கேவ்ல இருந்த மொத்த மான்ஸ்டர்ஸையும் நான் அழிச்சுட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் நான் திரும்ப வர்றதுக்குள்ள என்னோட ரேங்கிங்க மாத்தி வைக்கிற பொறுப்ப நான் உங்ககிட்ட குடுக்குறேன். அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்புறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க் யூ. பை பாய்.